ஹாய், இந்திரா சேஞ்சல் சேனல்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி வந்து சிக்கன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ரெசிபி பார்க்கலாம். இப்போ வந்து சிக்கன் வறுவலுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் வெங்காயமும் பச்சை மிளகாயும் நல்லா எண்ணெயில் போட்டு வதக்கிக்கிறேன். இது நல்லா வணங்கி வரணும். அப்போ தான் வறுவல் நல்லா ஒரு திக் பதத்துக்கு இருக்கும். இப்போ இது கூட நான் ஒரு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதுவும் அது கூட சேர்ந்து நல்லா வெந்து வணங்கி வரட்டும். இது வதங்கிறதுக்குள்ளேயே நம்ம அந்த வறுவலுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் அரைச்சி வச்சுருந்தேன், அதையும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுவும் நல்லா நம்ம பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள், கறி மசால் பொடி, உப்பு, மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்து அது கூட நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதுவும் நல்லா வெந்து வணங்கி வரட்டும். அப்போ தான் அந்த பச்சை வாசனை போகும். இதுக்கப்புறம் நான் ஒரு அரை கிலோ சிக்கனை வாஷ் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் நான் இப்போ ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது நல்லா எண்ணெயிலையும் அந்த மசாலாவோடு சேர்ந்து வதங்கி வரணும். இப்போ நம்ம இதுக்கு எந்த தண்ணியுமே ஊற்ற தேவையில்லை. அந்த கறியில் இருக்கிற தண்ணியே அதுக்கு போதும். பாருங்கள், தண்ணி நல்லா விட்டுருச்சு. அதுலேயே அது வெந்து வந்துடும். இப்போ நம்ம அப்பப்போ கொஞ்சம் கிளறி விட்டால் போதும். இப்போது கடைசியாக நான் கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த வறுவலுக்கு தேவையான மசாலா இவ்வளவு தான். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி காரம் கூட குறைய போட்டுக்கலாம். இப்போது இது நல்லா வெந்து வணங்கிட்டுருக்குது. நான் இப்போ இது கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் சாப்பாடில் பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி வேணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ பாருங்கள், நல்லா அதுவும் கொதித்து கறி எல்லாம் வெந்து அந்த மசாலாவோட நல்லா வெந்து கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போது இதுதான் பதம் அப்படிங்கிறத சொல்லலாம். இப்போ இது வெந்து வணங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம இறக்கி சாப்பிட்லாம். ஓகே, தேங்க்யூ.